சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு புக் டீட்டெயில் ஒரு காயின்ஸை பத்தி பார்த்துடலாம். இது வந்து ஓல்டு காயின்ஸ் புக்கு. இந்த வருஷ புக்கு, அதாவது 24ல இருந்து 25 வருஷத்துல என்னென்ன காயின்ஸ் என்னென்ன ரேட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புக்கு யாருக்கான வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா என்கிட்ட ஸ்டாக் இருந்தா கொடுத்துட்றேன். இல்லைன்னா நான் வேற யாருக்கிட்டனா உங்களுக்கு டீலர்கிட்ட யாருக்கிட்ட ஸ்ட்ரைட்டா உங்ககிட்ட வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு ஒரு காயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரு இன்னைக்கு பாக்குறது, ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு ஆஃப் அணா, 1 அணா, 2 அணா இந்த காயின்ஸ் பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சார் வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன காயின்ஸ் பத்தி எவ்வளவு ரேட் போட்டிருக்குன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ணாம ஃப்ரீயா முழுசா பாருங்க சார். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க சார், சப்போர்ட் பண்ணுங்க சார். இது வந்து ஆஃப் அண்ணா, அதாவது இங்க பசு மாடு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பசு இருக்கிற மாதிரி இருக்குதா? ஒரு சைடு இந்த அசோக சின்னம் இருக்கும். இது ஆஃப் அண்ணான்னு சொல்லுவாங்க, சின்ன காயின். இதுல இதே மாதிரி டைப்ல பெரிய காயின்ஸ் இருக்கும். இது 2 அண்ணா, பெருசுல வந்து 2 அண்ணா. இதுல ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, இது சின்னதா இருக்கும், இது பெருசா இருக்கும். இந்த காயின்ஸ் டிசைனை பாத்துங்க. இது வந்து ஆஃப் அண்ணான்னு சொல்லுவாங்க. இது என்ன வேல்யூன்னு தெரிஞ்சுக்கலாம். 1950வது வருஷம் இருந்ததுன்னா 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா மின்ட்ல வந்து 2 இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 2 ஸ்கேர்ல இருக்குது. அதோட விலை வந்து பாம்பே மின்ட் வந்து 50 ஸ்டார்டிங் ரேட்டு. 100ல இருந்து 800 போட்டிருக்கு. 800 600 போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கல்கத்தா மின்ட் வந்து 100ல இருந்து 1000 மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஆனா டீலருங்க வாங்குற மாதிரி பிரைஸ் இருந்தானா 50ல இருந்து இந்த முதல் இடத்துல என்ன பிரைஸ் இருக்குதோ அதுதான் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்தது 1 அணா. 1 அணா இதுல பாருங்க 10 பைசா மாதிரி பசு மாடு நிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, காளை நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். இதுல என்ன பிரைஸ்ன்னு பாத்துக்கலாம். அது என்ன வருஷத்துல 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2 வருஷத்துல கொடுத்திருப்பாங்க. 1950 வந்து சிங்கிள் மின்ட் 100 ரூபால இருந்து 1200 மட்டும் ரேட் கொடுத்துருக்காங்க. பாம்பே மின்ட் இது ஒரே இடத்துல தான் பிரிண்ட் அச்சு அடிச்சிருப்பாங்க. 1950வது வருஷம். அதே மாதிரி 1954வது வருஷத்துல 75ல இருந்து 1000 மட்டும் ரேட்டு போட்டிருக்குது. இது 2 ஸ்கேர் தான், பாம்பே மின்ட்ல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 2 அணா. 2 அணா அதான், அது ஃபர்ஸ்ட் காட்டுறது ஆஃப் அணா சின்னதா இருக்கும். 2 அணான்றது கொஞ்சம் பெருசா இருக்கும். 2 அணால 3 வருஷத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 1950 பாத்துக்குங்க. 1950 வந்து ஸ்டார்டிங் ரேட்டே 350. டீலருங்க வாங்குற மாதிரி இருந்தானா யூஸ் கண்டிஷன் 350 மட்டும் கொடுத்து வாங்குவாங்க. 350ல இருந்து 500, 1000, 2500 யூஎன்சி, அதாவது பாக்கெட்ல இருந்து பேங்க்ல இருந்து புதுசா வந்து இறங்குச்சுன்னா அதோட விலை 2500 ரூபா. ரேரு பாம்பே மின்ட், ஒரே சிங்கிள் மின்ட் தான், ஒரே இடத்துல தான் வந்து அச்சு அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1954வது வருஷம். அந்த வருஷத்துல இந்த காயின்ஸ் இருந்ததுன்னா அதோட விலை 350ல இருந்து 500, 1000, அதே மாதிரி 2500 பாம்பே மின்ட். இந்த பெரிய காயின்ஸ்ல 1950, 54 ஒரே
பிரைஸ் தான். ஆனா ரேர்ல இருக்குது. அதுக்கு அடுத்தது 1955. இந்த காயின்ஸ் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னன்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட்டை இங்க 350 ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டுலயும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே 10,000 ரூபா. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தானே 20,000 ரூபா. அதோட இன்னும் நல்ல கண்டிஷன் இருந்தா 40,000 ரூபா. 40Kன்னு போட்டுக்குதா, 40,000 ரூபா. யூஎன்சி கிடைக்காது. கிடைச்சானா அதோட பத்தி பேசலாம். ஆனா 1 லேக் மேல கொடுத்துருக்காங்க. வெரி ரேரு. பாம்பே மின்ட் சிங்கிள் மின்ட் தான். புல் காயின் இதுல வந்து பெரிய காயின்ஸ். இது சின்ன காயின்ஸ்ல அவ்வளவு விலை இல்ல. பெரிய காயின்ஸ்ல தான் ரேட் அதிகமா இருக்கும். ஆனா வருஷம் வந்து 1955 வருஷம் இருந்தாதான் அந்த ரேட்டு. நிறைய ஃபேக் காயின் வருது. அது நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. யாருன்னா வந்து கம்மி ரேட் கொடுக்குறாங்க இந்த காயின்ஸ்ன்னு நீங்க செக் பண்ணி வாங்குங்க. அவசரப்பட்டுறாதீங்க. ஆனா நிறைய ஃபேக் காயின். ஆனா இது வந்து அந்த அளவுக்கு பெரிய அமௌண்டான காயின்ஸ். அதனால இது நீங்க செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கங்க. நான் எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா, நிறைய பேர் இந்த புல் காயின் செட்டு கேட்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். தெரிஞ்சுங்க. இந்த ஆஃப் அணா, 1 அணா, 2 அணா, இது கிளியரா இந்த 3 காயின்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். 2 அணால தான் விலை அதிகமா இருக்கும். 1955 வருஷம் இருக்கணும். மீதி 50, 54 காமன் 350 ரூபா. அவ்வளவுதான். யாரான கலெக்ட்ரேஷன் இப்ப யாருக்கான நீங்க கொடுக்குற மாதிரி தான் 350 ரூபா தான் கொடுத்து வாங்குவாங்க. கண்டிஷன் பொறுத்து விலை மாறும். ஆனா 1955 வருஷம் உங்ககிட்ட இருந்ததுன்னா செக் பண்ணுங்க. நல்ல பிரைஸுக்கு போகும். அதே மாதிரி ஒரிஜினல் காயின்ஸா இருக்கணும். செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த அளவுக்கு கிரேட் பண்ண காயின்ஸா, கிரேட் பண்ற அளவுக்கு போகுது. அதனால உங்ககிட்ட இந்த காயின்ஸ் இந்த வருஷத்துல இருக்குதா செக் பண்ணுங்க. 2 அணால புல் காயின் 1955 வருஷம் என்னன்னா நல்ல பிரைஸ். 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய், 20,000 இருந்து 40,000 ரூபாய். 1 லேக்ன்றது போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு புதுசா கிடைக்காது. ஏன்னா அந்த வருஷத்துல இருந்து இது வரைக்கும் ரொம்ப பிரிண்ட் கம்மியா அடிச்சிருக்கனாலதான் இந்த காயின்ஸோட விலை அதிகம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் ஒன்று போடுங்க. அடுத்த வீடியோல எந்த காயின்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி புக்கு யாருக்கான வேணும்னா கண்டிப்பா என்னால முடிஞ்சு என்கிட்ட இருந்தா கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம டீலர் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன்.